இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நாம் ஹிப்ரிடிஸ் தீவுகளில் நடைபெற்ற எழுப்புதலை குறித்து பார்த்தோம். அதில் எழுப்புதலின் விளைவாக அந்த தீவில் ஏற்பட்ட பல மாற்றங்களை நாம் பார்த்தோம். அதன் பின்பாக அந்த எழுப்புதலுக்கு காரணமாயிருந்த சில நபர்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை குறித்தும் நாம் பார்த்தோம். கடந்த வீடியோவில் சொன்னது போல இன்னும் ஹிப்ரிடிஸ் தீவுகளில் நடைபெற்ற எழுப்புதல் நிறைவு பெறவில்லை. இந்த வாரமும் அந்த ஹிப்ரிடிஸ் தீவுகளில் நடைபெற்ற இரண்டாவது எழுப்புதலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1952 ஆண்டு இரண்டாவது முறையாக ஹிப்ரிடிஸ் தீவுகளில் உள்ள பெர்னரே என்ற தீவிற்கு எழுப்புதலை கர்த்தர் அனுப்பினார். அது எப்படி நடந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கடந்த எபிசோடில் நாம் பார்த்தது போல போதகர் டன்கன் காம்பல் எந்த இடத்திற்கெல்லாம் சென்றாரோ அந்த எல்லா இடத்திலேயும் தேவனுடைய பிரசன்னத்தை ஜனங்கள் பிரத்யட்சமாய் கண்டார்கள். கண்டது மாத்திரம் அல்லாமல் ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தின் நிறைவினால் அழுது ஒப்புரவாகி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டார்கள். இதன் தொடர்ச்சியாக 1952 கர்த்தர் போதகர் டன்கன் காம்பலை உடனடியாக பெர்னரே என்ற தீவிற்கு போகும்படியாக வலியுறுத்தினார். அன்றைய தினம் அவர் நடத்திய அந்த முதல் ஆராதனையில் எந்த ஒரு விதமான மாற்றமோ பிரசன்னத்தின் மிகுதியோ காணப்படாதனால் சற்று சோர்வடைந்தார். ஆனால் அவரோடு கூட சென்றிருந்த ஒரு மூப்பர் கர்த்தர் கட்டாயம் இந்த இடத்தில் எழுப்புதலை அனுப்பதான் போகிறார் என்று நிச்சயமாய் சொல்லிக் கொண்டிருந்தார். நாட்கள் கடந்து செல்ல ஒரு நாள் இரவு ஆராதனைக்கு பின்பதாக சபையில் கூடியிருந்த எல்லா விசுவாசிகளும் சபையை விட்டு வெளியேற துவங்கினர். சிறிது நேரம் ஆன பிறகு அதே மூப்பர் திரும்பி வந்து, போதகர் காம்பல் அவர்களே, அங்கே என்ன நடக்கிறது என்று வந்து பாருங்கள், கர்த்தர் வந்துவிட்டார், அவர் வந்துவிட்டார் என்று சத்தமாய் கூற ஆரம்பித்தார். அதை கேட்ட காம்பலுக்கோ மிகுந்த அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்து கொண்டிருந்தது. அவர் வேகமாக ஆலயத்தின் நுழைவு வாசலை நோக்கி வர ஆரம்பித்தார். அங்கு அவர் பார்த்த காரியம், பரிசுத்த ஆவியானவர் அங்கு கூடியிருந்த எல்லா ஜனங்களையும் பற்றி கொண்டபடியினால் ஜனங்கள் யாரும் ஆலயத்தை விட்டு தங்கள் வீடுகளுக்கு செல்ல முன்வரவில்லை. அவர்கள் எல்லாரும் அந்த தெருவிலே நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே பலரும் பாவ உணர்வினால் உந்தப்பட்டவர்களாய் பெருமூச்சு விட்டு அழத் தொடங்கினார்கள். இதை கண்ட காம்பல் அவர்கள் எல்லாரையும் மீண்டுமாய் ஆலயத்திற்குள் வரும்படியாக அழைத்து கொண்டு வந்தார். அந்த ஆலயத்திற்குள் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் மிகுதியாய் காணப்பட்டபடியினால் உள்ளே நுழைந்த எல்லாரையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பி அதே பெர்னரே தீவில் இன்னொரு நாள் இரவு கூட்டத்தை நடத்தும்படியாக காம்பல் அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவருக்கு சற்று உடல்நிலை குறைவு காணப்பட்டதனால் அவரால் அன்றைய இரவு பிரசங்கிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. காம்பல் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது தன்னுடைய பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு கடந்த எழுப்புதலில் ஆச்சரிய விதமாய் ரட்சிக்கப்பட்டிருந்ததான டொனால்ட் என்ற வாலிபனை அழைத்து, நீ ஜெபத்தை தொடர்ந்து நடத்து என்று சொல்லிவிட்டார். அந்த 15 வயது நிரம்பிய டொனால்ட் தன்னுடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து பார்த்து, கர்த்தாவே, உமக்கு அதிக வல்லமை உண்டு, உம்முடைய வல்லமையை இப்பொழுதே அவிழ்த்து விடு என்று ஜெபிக்க ஆரம்பித்தான். உடனடியாக ஒரு பெரிய புயல் அடித்தது போல தேவ பிரசன்னத்தினால் அந்த கட்டிடமே நிறைய ஆரம்பித்தது. அங்கு கூடியிருந்த எல்லாரும் இதை முழுவதுமாக அனுபவிக்க ஆரம்பித்தனர். கர்த்தர் வந்துவிட்டார் என்பது அங்கிருந்த எல்லாரும் அறிந்தனர். டொனால்ட் ஜெபிக்கிற வேளையில் வானத்தின் மதகுகள் திறப்பதை அநேகர் பார்த்திருக்கிறார்கள். அந்த ஆலயமே ஒரு வினாடியில் போர்க்களம் போல் மாறிவிட்டது. எப்படி என்றால், மக்கள் சிலர் சரிந்து விழ துவங்கினார்கள். பலர் அழுது கொண்டும் தேம்பிக் கொண்டும் இருந்தனர். அந்த சத்தம் அந்த ஆலயத்தை முழுவதுமாக நிரப்பிற்று. சிலர் தங்கள் கரங்களை எல்லாம் வானத்திற்கு நேராக உயர்த்தி சிலை போல் நிற்க ஆரம்பித்தனர். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. அந்த தேவ பிரசன்னத்தின் உணர்வை அவர்கள் இதுவரை
அனுபவித்ததே இல்லை. இந்த ஜெபம் நடக்க 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 அந்த தீவு முழுவதும் ஒரு புது வகையான விடுதலையும் ஒரு புதிய உணர்வும் தேவ பிரசன்னம் அந்த தீவை முழுவதுமாக நிறைத்ததை அங்கிருந்த எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள். அன்றைய தினத்தை தொடங்கி இரவும் பகலும் தொடர்ந்து பல ஜெபங்கள் அந்த தீவில் நடைபெற்றது. 24 மணி நேரத்திற்குள் காம்பல் ஒருவர் மாத்திரம் 8 முறை பிரசங்கித்தார். அவர் பிரசங்கத்தை ஆரம்பித்து முடிக்கிற வேளையில் கர்த்தர் தம்முடைய பிரசனத்தினால் அங்கிருக்கிற ஜனங்களை ஆட்கொண்டு அவர்கள் ரட்சிப்படையதற்கு ஏதுவான பாவ உணர்வை அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். உடனே காம்பல் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு இந்த ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு இடத்தில் தன்னுடைய பிரசங்கத்தை செய்யும்படியாக போய்விடுவார். இப்படியாக ஒரே நாளில் மாத்திரம் 8 முறை காம்பல் அவர்கள் பிரசங்கித்திருக்கிறார். இதோடு அந்த ஹிப்ரிடிஸ் தீவின் எழுப்புதல் நின்றுவிடவில்லை. 1957 ஆண்டு டிசம்பர் மாதம் 3வது முறையாக மறுபடியும் ஹிப்ரிடிஸ் தீவிற்கு கர்த்தர் எழுப்புதலை தந்து அந்த ஜனங்களை மீண்டுமாய் சந்தித்தார். அந்த ஹிப்ரிடிஸ் தீவு எழுப்புதல் வடமேற்கு பகுதியில் நடந்தது. இந்த எழுப்புதல் நிகழ்வுகளுக்கு பின்பதாக போதகர் டன்கன் காம்பலின் வாழ்க்கை முறை முற்றிலுமாய் மாறுபட்டதாய் மாறிவிட்டது. நாம் பார்த்த எழுப்புதல் வரலாற்றுகளில் ஒவ்வொரு எழுப்புதலிலும் ஒவ்வொரு விதமான காரியத்தை கர்த்தர் செய்திருப்பார். ஒன்று, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலை சுகம் உண்டாயிருக்கும். மற்றொரு எழுப்புதலில் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் பாவ உணர்வடைந்து பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட துவங்கியிருப்பார்கள். இந்த எழுப்புதலில் போதகர் காம்பல் எங்கெல்லாம் சென்றாரோ அந்த எல்லா இடத்திலும் தேவ பிரசனம் அளவில்லாமல் மக்களை நிரப்பியதே. அவர் போகிற எவ்விடத்திலும் ஜனங்கள் பரலோக அனுபவங்களையும் பரலோகம் வந்து இறங்குவதையும் கர்த்தருடைய பரிசுத்த அக்கினியினால் காம்பல் முற்றிலுமாய் மூடப்பட்டிருப்பதையும் பலர் கண்டு கர்த்தரை துதித்து ஆராதித்திருக்கிறார்கள். இந்த எழுப்புதல் நாட்களில் மொத்தமாக 2 முறை பரலோக இசையை கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அவரை சுற்றி இருக்கிற பலர் பரலோகம் வந்து இறங்குவதையும் இதுதான் பரலோகம் என்று கூக்குரலிட்டு மகிழ்கிற சத்தத்தை பல முறை காம்பல் கேட்டுள்ளார். ஆனால் அது போன்ற எந்த வெளிப்பாடுகளையும் தான் காணவில்லை என்றாலும் கர்த்தர் தமக்கு அருகாமையில் இருப்பதை அறிந்து ஆச்சரியப்பட்டு அவ்வப்போது உணர்ந்து கொண்டிருந்தார். கடந்த எபிசோடில் நாம் பார்த்தது போல எழுப்புதலுக்காக ஜெபிப்பது ஒரு மனிதனுக்கு அதிக முக்கியமான காரியமாய் இருப்பினும் ஜெபிக்கிற அந்த மனுஷன் கர்த்தருடைய பிரசனத்தை பிறருக்கு எடுத்து செல்லக்கூடிய பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் இருப்பதும் அதிக முக்கிய தன்மையுடையது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எழுப்புதல் வீரர்கள் யாவரும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய சுய மாம்சத்திற்கோ சுய சிந்தனைகளுக்கோ இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தை பிறருக்கு எடுத்து செல்லக்கூடிய இந்த முக்கிய வேலையை செய்வதற்கும் எழுப்புதலை நம் மூலமாக கர்த்தர் இந்த உலகிற்கு கொண்டு வர நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் இதற்காக ஜெபிப்போம். சீக்கிரத்தில் கடைசி கால எழுப்புதலை நம்முடைய கண்களை பார்ப்போம். இதே போன்ற இன்னொரு எழுப்புதல் வரலாற்றை குறித்து நாம் அடுத்த வாரம் இந்த எழுப்புதல் வரலாற்று நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம்.